வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது பைசன் காலமரன் படத்தில் வந்து 4வது சிங்கல் தான். ஸோ தீக்கொளுத்தி, அதுக்கப்புறம் ரெக்க ரெக்க அண்ட் சீனிக்கல், அதுக்கப்புறம் வந்து இப்போ நாங்கள் பார்க்க பாடலோட பேர் வந்து தென்னாடு. ஸோ இந்த பாட்டோட லிரிக்கல் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதெல்லாம் வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் இந்த பாட்டை பாடிக்கிறது வேறு யாரும் ரீசெண்டாக ஒரு வைரலான சென்சேஷன் சிங்கர் தான் நம்ம சத்யன் அவர் தான் பாடிக்காரு. சொல்ல போனால் ரொம்ப சந்தோஷம். இந்த ஆல்பம்லேயே எல்லா சிங்கர்ஸும் யூஸ் பண்ணி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஹோல்சமான ஆல்பமாக தந்த நம்ம நிவாஸ் கே பிரசன்னாக்கும் அந்த நன்றியை தெரிவிச்சுக்கணும். பிகாஸ் அவர் தான் இந்த படத்துக்கு ஹோல் ஆல்பம்க்கே அவர் தான் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. அவருக்கும் நம்ம நன்றியை தெரிவிச்சுட்டு நம்ம மாரி செல்வராஜுக்கும் நன்றியை தெரிவிச்சுதான். பிகாஸ் அவர் இல்லைன்னா இந்த ஒரு விஷயம் நடந்திருக்காது. அண்ட் இந்த பாட்டுக்கு லிரிக்ஸும் அவர் தான் எழுதியிருக்காரு. ஸோ ஆஸ் யூஷுவல் நான் ஒரு சிங்கல் எப்படி இருக்க போகும் தெரியல. தென்னாடு அப்படிங்கிற பாடல் நம்ம த்ரூவன் அனுபவமாக நடித்த ஒரு படம். எப்படி பாட போகுதுன்னு தெரியலங்க. ஸோ ஸ்ட்ரைட்டாக பார்த்துட்டு வந்தேன். பார்த்ததுக்கப்புறம் இதுக்கு ரிலேட்டான விஷயங்களை பற்றி பேசலாமா? ஸோ ரெடியா மக்களே? 3, 2, 1. நான் என்ன இந்த ஆரம்பிக்க முடியாது என்ன ஒரு ஆர்வம்னா, அந்த 3 பாட்டுமே இப்போ வரைக்கும் பிளேலிஸ்ட்லேயும் இருக்குது. அதில் இமோஷன் கலந்த எல்லா விஷயங்களும் அடங்குன ஒரு பாடல். 3மே வேறு ஜானர். ஸோ இது எதுக்கு ரிலேட் ஆக போகுதுன்னு தெரியல. அந்த ஒரு எதிர்பார்ப்பு தான். ஸோ ஆரம்பிக்கலாங்க. எத்தனை கல்லுன்றி நின்று அது பச்சை நின்று மண்ணள்ளி மண்புழு பார்க்க ஏற்பூட்டி நெருங்க இருக்கு. No matter how deep the sorrow to press our feet within the a fertile land was there together in the north. அந்த மண்ணு, அதுக்கப்புறம் அந்த காலமாடு எவ்வளோ உணர்வுபூர்வமாக அந்த இது எழுதியிருப்பார்ல. பிகாஸ் அந்த 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 ஒரு வேர்ட்லேயே தெரியுது அவ்வளோ இது சத்யன். அந்த வேர்ட்னா ஐ மீன் அந்த ஹோல் தாட்லேயே அவர் சொன்ன விஷயத்தில் வந்து எண்டில் இருக்குல்ல, அந்த மண்புழுவை பார்த்து அவங்க இது பண்ணுறது இருக்குல்ல. ப்ரௌட் மவுண்ட் சொல்லப்போனா கூஸ் பம்ப்ஸ் தான் வருது. இவ்வளோ ஒரு அருமையான ஒரு சிங்கர் தெரியுமா சத்யன்லாம். அந்த பீட் complete transformation. எங்க பாட்டம் பூட்டம் பட்ட பாட்ட கதையா பேசணும். எங்க பழியும் வலியும் வஞ்சம் சேர்க்க பகையா மாறணும். ஓ பகையா மாறணும். I do feel like ஒரு கர்ணன் படத்தில் வந்த ஒரு ஃபீல் மாதிரி இல்லை. இந்த தனுஷோட இது அப்படி ட்ரூக்கு வந்த மாதிரி இது இருக்குல்ல, அந்த ஷர்ட்டாக இருக்கட்டும், அந்த ஹோல் கேரக்டர் அப்படி தான் ஃபீல் ஆச்சு எனக்கு. அன்றைக்குமே யோசிச்சுக்கிட்டு இருந்தேன், மறந்துட்டேன் சொல்கிறதுக்கு. சதியாடும் ஊருக்குள்ள மதி தேடும் கேள்விக்குள்ள பதிலாக வந்த சாமி, தொடையாக நின்ன சாமி. நாட்டு நன்றதில்ல கதிராடும் சோலக்குள்ள வெயிலாடும் வேலிக்குள்ள நதியாக வந்த சாமி, பொதியாக பூத்த சாமி. புறவழி பாத வீசோ உன்னுடைய காட்டு வாசம், கம்பெடுத்து பேசும் காத்தில் கொம்பெடுத்து மோதும் சாமி. வாடா வாடா நீதா விதி கூத்தாடும் கூட்டுக்குள்ள காலோயம்மானே காலோயம்மானே கனவு எம்மானே காதலியம்
டச் ரொம்ப நல்லா இருக்குது. ஓ தங்கச்சா என்ன Bison Kalamaran. So October 17th, okay, we have 15 days more, and thanks to Think Music and Great Song தான் போய் சேரும். இந்த பாடலை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்களோ, நான் இந்த பாட்டை பார்க்குற விதத்தில் வந்து எனக்கு ஒரு 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 சந்தோஷமான விஷயம் என்னன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம் மக்களை. என்னன்னா இதில் வந்து நம்ம த்ரூ அவருடைய டிரான்ஸ்ஃபர்மேஷனாக இருக்கட்டும், அண்ட் இன்னொரு பக்கம் வந்து சத்யன் இவர் வந்து பாடுறது எனக்கு அதுதான் ஒரு இடத்துல எனக்கு ஏன் கூஸ்பம்ஸ் அதெல்லாம் அப்படியே மைண்டுக்கு ஒவ்வொரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகிட்டே இருந்துச்சு. என்னென்னா அவர் வந்து பாடின ஒரு சில சாங்ஸை வச்சு அவரை வந்து இது அண்டர்ரேட்டடாக மாற்றிட்டாங்க. பட் அவர் பாடின சில சாங்ஸ் எல்லாமே ஸ்டில் இட்ஸ் ரூலிங் மை பிளேலிஸ்ட். அண்ட் மெயினாக சொல்லணுமா இருந்தால் அதில் வந்து சில் அப்படின்ற ஒரு சாங் இருக்குது, அறிந்து மறியாமல் இந்த மாதிரி படத்துலலாம் வந்து பாடி அவர் அப்படியே கலக்கின ஒரு சிங்கர். அண்ட் மறுபடியும் ரொம்ப நன்றி மாரி செல்வராஜ் சாருக்கும் நம்ம நிவாஸ் அண்ணா அவர்களுக்கும். பிகாஸ் இந்த மாதிரி சிங்கர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கே ஒரு 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 இந்த டைம் பீரியடில் சொல்கிறேன், இந்த மாதிரி சிங்கர்ஸை யூஸ் பண்ணாலே ஒரு சில சாங்ஸ் எல்லாம் கேட்பாங்கன்னு கூட தெரியாத அளவுக்கு இருக்கும். ஆனால் இவர் வைரல் சிங்கர்ன்ற தாண்டி இவருடைய அந்த டேலண்ட் ஒரு விஷயம் இருக்குல்ல, அந்த வாய்ஸோட குரல் வளம் இருக்குல்ல, இந்த பாட்டுக்கு அது சூட் ஆகிச்சு, ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அண்ட் இன்னொரு பக்கம் வந்து இப்போ இருக்க மெயின் ஸ்ட்ரீம் சிங்கர்ஸாக இருக்கட்டும், சித் ஸ்ரீராமோ லைக் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், இந்த மாதிரி பெரிய சிங்கர்ஸ் அப்படி யாரும் யூஸ் பண்ணாமல் அந்த மண் வளத்துக்கும் அந்த அந்த பாட்டோடைய ஒரு 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 அந்த பாட்டோடைய வளத்துக்காக இருக்கட்டும், குரல் வளம் எல்லாம் சேர்ந்து இந்த பாட்டோடைய ஹோல்சம்னஸ் வந்து தெரிஞ்சிச்சு. அண்ட் ஒவ்வொரு விஷயத்துலையும் காலமாடுன்ற விஷயம் வந்து ரொம்ப அருமையாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாங்க. ஜல்லிக்கட்டு டைம்லேயே நாங்கள்லாம் தூக்கி வாரி போட்டுச்சு. அதுவும் அந்த டைம்ல நடந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் அந்த காலமாட்டோடைய அந்த அருமை வந்து அப்போ தான் பல மக்களுக்கு வந்து ஒரு புரியும் இதுவாக இன்னும் வெளிவந்துச்சு. அண்டு சொல்லப்போனால் இந்த படத்தில் பேஸ் பண்ணி கதை இந்த காலமாடு தான். ஸோ இந்த காலமாடுன்ற வச்சே நாங்கள் வந்து இந்த கதையோட அமைப்பே எப்படி இருக்க போகுதுன்னு தெரியாத அளவுக்கு ஆகிடுச்சுங்க. ஏன்னா அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா போன எல்லா சாங்ஸுமே ஒவ்வொரு இதில் இருந்துச்சு. ஆனால் இப்போ தான் படத்தோட ட்ரையல் ட்ராக் மாதிரி எனக்கு இருக்குது. அந்த தென்னாடு அப்படின்றதும் இருக்குது. தென்னாடு வந்து நான் ஏதோ ஒரு இதுலையும் அதை பற்றி நான் தேடினேன்னா அதை பற்றி நான் எங்கேயாச்சும் பார்த்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு. பட் நான் இங்கே கமெண்ட்டில் ஏதோ யாரும் அதை பற்றி பேசியிருந்தாங்க போல். லைக் என்ன சொல்கிறது, தென்னாட்டில் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு இதை வச்சு பேஸ் பண்ணி கம்யூனிட்டியாக சம்திங் இதை பேஸ் பண்ணி சொல்லியிருந்தாங்க. அங்கே இந்த விஷயத்தெல்லாம் வந்து இப்படி தான் இருக்கும்ன்ற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நமக்கு என்ன தெரியாது, அந்த மாதிரி ஊர்களுக்கு போனால் தான் நமக்கு தெரியும். இன்னொரு விஷயம் எனக்கு இதில் பிடிச்ச அந்த வரி வந்து எனக்கு அது என்ன வரின்றது நான் மறுபடியும் அந்த துண்டை கேட்கணுங்க. அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு போர்ஷன் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. நாட்டு பரணி ஆறில் வந்து சம்திங் அது வரும்ல, அந்த ஒரு அதுதான் மைண்டில் ஓடிக்கிட்டேன்னு சரி. இந்த பாட்டு கேட்கும்போது எனக்கு இவரும் அந்த நாற்று நடுற அந்த மக்களோட இதுவாக இருக்கட்டும் இதெல்லாமே மைண்டில் ஓடிக்கிட்டே இருந்துச்சா. பட் ஒரு பக்கம் வந்து எனக்கு இந்த வரியும் மைண்டில் ஓடிக்கிட்டே இருந்துச்சு, இதை எப்படி நாங்கள் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ அதுதான் இந்த பாட்டுக்கான மெயினான இதுவே அதுதான். ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்ல பாடல் வரிகள், ரொம்ப சுத்தமான வரி, கிராமத்துக்கு ஏற்ற மாதிரி, மண் வளத்துக்கு ஏற்ற மாதிரி, அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு இதுக்கு ஏற்ற மாதிரி அவ்வளோ அழகாக எடுத்துறாங்க. லாஸ்ட் வந்து லைக் நம்ம த்ரூ வந்து அது என்ன பழம் தெரியலைங்க, அது வந்து பனங்காயின்னு தான் நினைக்கிறேன். ஸோ அதை வந்து சாப்பிட்ற மாதிரி ஒரு சீன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. கம்ப்ளீட் ட்ரான்ஸ்ஃபார்மேஷனுங்க இவருக்கு வந்து இந்த படத்தில் நீங்கள் ஆரம்பத்துலேருந்து பார்க்குறீங்க. அண்ட் நாங்கள் போன வீடு லைக் நம்ம
இந்த பாட்டு நாங்கள் ரெக்க பாட்டிலே பார்த்துருந்தோம் அவரோட ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி இருந்துச்சுன்னு. அவர் வந்து அந்த ஓடுற விதமாக இருக்கட்டும், ஒரு சீனில் வந்து அவர் ஓடுறாரு அந்த கம்ப்ளீட் இதில் அண்ட் ட்ரவுட்டான ஒரு ஏரியாவில் வந்து அவர் படுத்திருக்காரு. சொல்லப்போனால் அதான் அவருடைய அப்பாவையும் மிஞ்சுற அளவுக்கு ஒரு கேரக்டர் ரோல் இதில் வந்து பண்ணியிருக்காரான்றது தெரியலை, பார்த்தா தான் தெரியும். பட் எனக்கு தோணுது அப்படி இருக்கான்னு, அந்தளவுக்கு போகுமான்னு தெரியலை. பட் ஸ்டில் நான் சொல்கிறேன், விக்ரம் சாரை ஒப்பிடாமல் இவருடைய நடிப்பை பார்க்கும்போது அந்த ஏஜுக்கு பாராட்டக்கூடிய விஷயம் தாங்க. அண்ட் பாடலும் கூட அந்த பாடலுடைய ஒவ்வொரு பீட்டுக்கும் அந்த நம்ம சத்யன் சாரோடைய வாய்ஸ் வந்து இட் ரியலி பஸ்ட் அப் ரியலி வெல். அண்ட் கேட்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் எதிர்பார்க்கல பாட்டு இப்படியெல்லாம் இருக்கும்னு. ஏன்னா நான் சத்யன்னே என்னடா திடீர்னு இப்போ தான் அவர் வந்து இப்படி ஆரம்பித்தார், அதுக்குள்ளே அவர் வச்சு பாட வச்சுட்டாங்கன்ற மாதிரி இருந்துச்சு. பட் அதுக்கு வந்து வர்த்தான ஒரு பாடல் தான் இது, ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதை தாண்டி எனக்கு எதுவுமே சொல்கிறதுக்கு அனுபமா வந்து அவங்க எல்லாம் தெலுங்குல எப்படி நடித்தவங்க இந்த படத்தில் பாருங்கள், அவங்களுடைய ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கூட அதான் அந்த நடிப்பை வந்து நாங்கள் டெடிக்கேஷனை வந்து பாராட்டி ஆகணும் 2 ஆக்டர்ஸ்க்குமே. அண்ட் பசுபதி சார் ஆஸ் யூஷுவல் அவர் நடித்தாலே தெரியும் கிராமத்து படங்கள் இந்த மாதிரியான ஒரு ரோல் சிக்னிஃபிகண்ட்டாக அது வந்து மக்கள் மத்தியில் எப்படி போய் சேருன்றது. அண்ட் இதில் இவங்களும் இப்படி சேர்ந்து அந்த ஒரு கேரக்டர் வந்து ரொம்ப அழகாக கொண்டு போகிறாங்க. அதுதான் எனக்கு இதில் பிடிச்ச விஷயமே. பாடல் எல்லாத்துலேயுமே நான் பார்த்து ரசித்த விஷயங்கள் இவங்களோட நடிப்பு அண்ட் எப்படி இதை வந்து அந்த அணுகுமுறை இருக்குல்ல, அதுதான் நான் ரொம்ப பார்த்து வியந்த ஒரு விஷயம். மாரி செல்வராஜ் வந்து இந்த படம் வந்து மேபி இது ஒரு பெரிய கம்பேக்காக இருக்கணும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா அந்த படத்துக்கான ஒரு அர்ப்பணிப்பு ரொம்ப இருக்குதுங்க. அது பார்த்தாலே தெரியுது. ஒவ்வொரு விஷயங்களும் வந்து ஆக்டர்ஸ் மட்டும் இல்லை, ஆஸ் அ டிரெக்டர் அவரும் கூட நிறையா அதில் வந்து பாடுபட்டு பண்ணியிருக்காரு தெரியுது. அண்ட் இன்னொரு பக்கம் வந்து நம்ம நிவாஸோடைய மியூசிக்கும் வந்து நாங்கள் பாராட்டக்கூடிய விஷயம் தான். சின்ஸ் தீக்கொளுத்தி ஆரம்பித்ததுலேருந்து அங்கே தீக்கொளுத்தி விட்டாருங்க, இப்போ வரைக்கும் அந்த கொளுத்தின தீ வந்து பத்தின்ட்டு எரியுது எல்லா இடமும். அந்த மாதிரி தான் பாடல் எல்லாமே கம்ப்ளீட்டான ஒரு ஹோல்சம் ஆல்பம் நான் பார்த்தது. இட்லி கடைக்கு அப்புறம் லைக் இட்லி கடை அதில் கூட இட்லி கடை படத்தில் கூட ஓகே தான், சாங்ஸ் எல்லாம் நல்லா இருந்துச்சு, ஓகே இல்லை நல்லா இருந்துச்சு. பட் அதையும் இதை கம்பேர் பண்ணாத அளவுக்கு மண்வளம் அந்த சொல்கிறேன் அந்த ரூட்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, ஸோ அதை வந்து பேஸ் பண்ணி இருக்கிற பாடல்கள் லிஸ்ட்டில் இந்த படமும் இதுவும் வந்து ஐ லிட்டரலி ஃபெல்ட் சம்திங். அது எனக்கு அதான் தோணுச்சு. மற்றபடியெல்லாம் எதுவுமே நான் வந்து இதில் குறையாக சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. நான் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன் எப்படி இந்த மாதிரி இது. அதுக்கப்புறங்க இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் வந்து மாரி செல்வராஜ் எப்படி பார்க்குறேன்னா, முன்னே நம்ம வந்து ஒரு 80s 70s 80sல நம்ம பாரதிராஜ் சார்லாம் எப்படி படங்கள் எடுத்திருக்காரு, 16 வயதினே, அதுக்கப்புறம் அந்த மாதிரி படங்கள்லேருந்து அவர் எடுத்த படங்கள் எல்லாமே ஈவன் கருத்தம்மா இந்த மாதிரி விஷயம் லைக் படங்கள்லாம் இருக்கட்டும், எப்படி எடுத்து நமக்கு அந்த டைமில் குறிப்பிட்ட ஒரு சில படங்கள் வந்து நமக்கு தந்தாங்களோ அதுக்கு அங்கிட்டு பார்க்கக்கூடிய ஒரு டிரெக்டர்னால் நம்ம மாரி செல்வராஜ் அவர்கள் தான். ஏன்னா இப்போ வந்து இருக்கிற லைக் ஈவன் பாரஞ்சித்து இருக்கலாம், பட் இவர் வந்து பேஸ் பண்ணி எடுக்கிற ஒரு பர்டிகுலர் ஒரு ட்ரூ ஸ்டோரியோ வாட் எவர் இட் இஸ், அதுக்கேற்ற மாதிரி அந்த ஒரு விஷயம் வந்து மக்கள் மத்தியில் ஓகே இவர் தான் இந்த டிரெக்டர், இவர் இந்த மாதிரி படங்கள் தான் எடுப்பாருன்ற ஒரு ட்ரேட்மார்க்கை செட் பண்ணி விட்டது இவர் தான். ஸோ நான் பார்க்குற ஒரு டிரெக்டர் அதுதான், மற்றபடியெல்லாம் வேறு எதுவுமே இல்லைங்க. இதில் வந்து தான் இந்த பாட்டில் வந்து ஒவ்வொரு விஷயங்களாக இருக்கட்டும், அந்த நாற்று லைக் நடுற விஷயமா இருக்கட்டும், அண்ட் இன்னொரு பக்கம் வந்து அவர் அந்த அந்த காலமாடையெல்லாம் வச்சு அவர் போகிறார்ல விவசாயத்தில் அந்த இறங்கி பண்ணுற அந்த இது இருக்குல்ல, அந்த லைக் வயல்வெளியிலலாம் லிட்ரலி ஐ வாஸ் ஃபீலிங் கிரேட்ஃபுல். அண்ட் இந்த மாதிரியெல்லாம் அதான் நான் எனக்கும் சில விஷயங்கள் பார்க்கும்போது அதான் இந்த மாதிரிக்கு ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணி இந்த படத்தை நமக்கு தாராங்களா இருந்தால் தட் சம்திங் வி ஹேவ் டு அட்மயர். சில விஷயங்கள் வந்து பார்த்து நாங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும், கற்றுக்கணும். இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. மண் ரூட்ஸை வந்து மறந்துடக்கூடாது. தனுஷ்மே ரீசெண்டாக சொன்னார். ஸோ அதாங்க, மற்றபடி வேறு எதுவுமே நான் வந்து ரொம்ப எலாபரேட் பண்ணி பேசுகிறதுக்கு இல்லை. ஒவ்வொரு வீடியோ நான் சொல்லுவேன், சில விஷயங்கள் பேசணுன்னா அந்த டைமில் அப்படியே பேசிகிட்டே போகணும்னு தோணும். பட் இதுக்காகட்டு நான் உங்கள் கையில் விடுறேன். எப்படி இருந்துச்சு இந்த பாட்டோட லிரிக்ஸாக இருக்கட்டும், இல்லை அந்த பாட்டை பாடினவர் நம்ம சத்யன் சார் எப்படி என்ன விஷயங்கள் அவர்கிட்ட பாடின எந்த பாட்டு பிடிச்சிருந்துச்சா, இந்த பாட்டில் என்ன விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு சேர்த்து கீழே கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் சொன்னீங்கன்னா அதை நான் பார்த்து தெரிஞ்சுப்பேன்ல. ஸோ அவ்வளோதான், மற்றபடி எதுவுமே இல்லை. வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க சேனலில். இதை தாண்டி அதெல்லாம் உங்கள் கடமை பார்த்து பண்ணிடுவீங்கன்னு நம்பிக்கை எனக்கு இருக்குது. அண்ட் அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ என் கருத்துக்காக சொல்லிவிட்டேன். என் கருத்துக்கு கன்ட்ராஸ்டிங்காக இருந்தால் அதை வந்து கீழே கமெண்ட்டில் சொல்லிவிட்டீங்கன்னா மறுபடியும் அதை பார்த்து தெரிஞ்சுப்போம்ல. ஸோ தட்ஸ் இட். இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். அடுத்த இந்த வீடியோக்கு நம்ம வந்து ரியாக்ட் பண்ணணும் இல்லை நான் இதை பற்றியாச்சும் பேசணுமா இருந்தால் கூட நீங்கள் கீழே கமெண்ட்டை சொல்லிவிட்டுங்க. கண்டிப்பாக எடுத்து நான் பண்ணுவேன். ஸோ திஸ் இஸ் சிம்பிளி ஹரி சைனிங் ஆஃப் ஃப்ரம் ஹியர். ஸ்டே டியூன். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.